விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். மேலும் 5 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திய தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் மது போதையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து விருதுநகரில் இயங்கும் தனியார் கல்லூரியின் பேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் வழியில் காயல்குடி ஆறு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அரசு பேருந்தின் பக்கவாட்டு தகடு கீழே விழுந்து நொறுங்கியதால் பஸ் எலும்பு கூடாக காட்சியளித்தது. இந்த அரசு பேருந்தில் ஜன்னலோரம் அமர்ந்து பயணித்த தனியார் ஆலை பெண் தொழிலாளர்கள் ஸ்வேதா வயது 21, பிருந்தா வயது 25 ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் செல்வி, சீதாலட்சுமி, அரசு செவிலியர் அசன் பானு, சீனியம்மாள், ராமுதாய் ஆகிய 5 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். விபத்தை ஏற்படுத்திய லாலாபுரத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி ஓட்டுநர் சேகர் வயது 64 மது போதையில் இருந்ததாக தெரிகிறது. இந்த விபத்தில் அவரும் படுகாயமடைந்து இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 8 பேரும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் மதுரை தென்காசி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.